கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தயவுசெய்து உங்களுடைய வேத புத்தகத்தை 4வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4வது அதிகாரத்திலே காயின் ஆபேல் செலுத்தின பலிகளை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். இந்த 4வது அதிகாரம் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான தெரிந்த ஒரு வேத பகுதியாக காணப்படுகிறது. இந்த ஆதாம் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி அவர்களை தேவன் சிருஷ்டித்தார். எதற்காக என்றால் அவரோடு கூட உறவாட, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக தேவன் இந்த மனிதர்களை தேவன் உருவாக்கினார். ஆனால் 3வது அதிகாரத்தில் ஏற்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டதினாலே அங்கே ஒரு பெரிய பிரிவினை உண்டாகினது என்று நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த 4வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவளுடைய திருமண உறவின் மூலமாக அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது முதலாக மனிதர்கள் பிறக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் இப்பொழுது முதல் மனிதன் இந்த பூமியிலே பிறக்கின்றான். ஆண்டவருக்கு ஒருவேளை நிச்சயமாக இந்த மனிதர்களோடு கூட உறவாட வேண்டும் என்ற அந்த விருப்பம் இன்னும் போகல. மனிதர்கள் பாவம் செய்தாலும் தொடர்ந்து அவர்களோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர்களுடைய உறவை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம தான் அநேக நேரங்களில் தேவனை தொடர்பு கொள்வதிலே அல்லது தேவனோடு கூட உறவாடுகிற நேரத்தை காட்டிலும் மற்றவர்களோடு உறவாடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். இப்பொழுது இந்த ஆதாமும் ஏவாளும் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை படிங்க, 1வது வசனத்துல காயினை பெற்று என்று நாம் படிக்கிறோம். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இவர்களுக்கு இந்த பிள்ளை பிறக்கின்றதை குறித்ததான காரியங்கள் என்ன தெரிந்திருக்குமான்னு எல்லாம் தெரியல. ஆனால் 3வது அதிகாரத்திலே அவர்கள் பாவம் செய்தாலும் ஆண்டவர் 1வது அதிகாரத்திலே அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அவள் செய்த தவறுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்றார், நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். நான் சொன்னது கடந்த வார்த்தை சொன்னது போல 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் நினைக்கிறேன், 22 அவன் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் 20வது வசனம், அவன் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இவர்கள் அதை குறித்து சற்று அறிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அது முதல் அனுபவமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிறது போல மருத்துவமனைகளோ உதவி செய்வதற்கு டாக்டர்களோ நர்ஸ்களோ அன்றைக்கு என்ன யாரும் இல்லை. இதெல்லாம் புதிய அனுபவமாக அவர்களுக்கு காணப்பட்டிருக்கும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன். ஆகவே அதுல ஒவ்வொரு அந்த 10 மாதங்களும் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு புதிதாக காணப்பட்டிருக்கும். ஆகவே அந்த நேரங்களிலே அவர்கள் மறுபடியும் கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர்கள் தேவனை அவர்கள் விசுவாசித்து தேவனை நோக்கி கூப்பிட்டு இந்த காரியங்களை இந்த பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்து சொல்கிறார்கள். அவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறார்கள். காயின் என்றால் தேவனால் பெற்றெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். காயின். இந்த காயின் பிறந்த பிறகு அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான் என்று படிக்கிறோம். ஆபேல் என்ற வார்த்தைக்கு சுவாசம் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார். சுவாசம் அல்லது இன்னொரு வார்த்தை சொல்கிறார்கள் வேனிட்டி, மாயை என்று சொல்லுகிறார்கள். மாயை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சில நாட்கள் இடைவெளி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை மாயையாய் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆபேலுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? மாயை. இன்னும் சொன்னா இன்னொரு வார்த்தைக்கு சார், இந்த வாழ்க்கை குறுகினது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னதுனால இந்த வாழ்நாள் குறுகினது என்பதை அவர்கள் அறிந்து இந்த வாழ்க்கை மாயை என்பதை பிரச்சனைக்குரியதாக காணப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து மாயை என்று பெயர் வைக்கிறாங்க. பிரசங்கியின் புஸ்தகத்தினுடைய கருப்பொருளை என்னதான்?
மாயை 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 என்று சொல்லுங்க. பிரசங்கி, ஆமா, அந்த புத்தகத்தினுடைய எல்லாம் மாயையா இருக்கிறது என்று பிரசங்கி என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அப்ப உலகத்துல காண்கிறது எல்லாமே அதற்குள்ள அந்த அந்த சலிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமே மாயை அல்ல, எல்லாம் நிரந்தரமானது என்று நினைக்கிறோம். திடீரென்று யுத்தங்கள் வரும்போது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே கீழே போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை நாம் காண்கின்ற எல்லாம் எப்படி இருக்கிறது, மாயையாக குறுகினதாக வாழ்நாள் குறுகின ஒரு காரியமாக காணப்படுகிறது. நிரந்தரமாக ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். யாரு? அவரு தேவன் மாத்திரமே நிரந்தரமானவர். அவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியை நீர் அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்பும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் காண்கின்ற இதெல்லாமே மாயையாய் இருக்கிறது. ஆகவே மாயையின் மேல நம்ம ரொம்ப கவனம் வைக்க கூடாது. இந்த அதிகாரத்திலே 2 விதமான வழிகளை குறித்து நான் இதை படிக்க போகிறோம். 2 வழிகள். இன்றைக்கும் உலகத்திலே 2 விதமான வழிகளை வேதம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். மனிதர்கள் இந்த 2 விதமான வழிகளில் ஒரு வழியை மனிதர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடிகிறது. 2 விதமான வழிகள். ஒரு வழி மாயையான காரியங்களை பின்பற்றி போகின்ற ஒரு வழியாக இருக்கிறது. இன்னொன்று நிரந்தரமான காரியங்களை மனிதர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார். அதை இந்த அதிகாரத்தை நான் கண்டுபிடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆகவே இந்த அதிகாரத்திலே காயினும் ஆபேலும் தெரிந்து கொண்ட வழிகளை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படி நிற்கிறேன். இந்த 2 பேரும் பிறந்து விட்டார்கள். கொஞ்சம் அதை யோசிச்சு பார்க்கிறேன். இந்த 2 பேர் இருக்காங்க, அவங்க தாய் தகப்பன்மார் இருக்காங்க. ஆதாமும் ஏவாலும் இருக்கிறாங்க, காயின் ஆபேல் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிறது போல எந்த விதமான புற அழுத்தங்களும் அவர்களுக்கு இருக்காது. ஒரு நியூஸ் பேப்பர் கூட இல்ல, வேறொரு மனிதர்களும் யாரும் இல்ல, வேறொரு கலாச்சாரம் இல்ல. இன்றைக்கு இருக்கிற டிவியோ அல்லது மொபைல் போனோ அவர்களுக்கு என்ன எதுவுமே இல்லை. எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் இந்த காயின் தேவனுக்கு எதிரான வழிகளை அவன் என்ன செய்கிறான், தெரிந்தெடுக்கிறான். அவனை பாவத்துக்குட்படுத்த இன்றைக்கு இருக்கிற எந்த நவீன காரியங்களும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் தீமை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். இதை நான் யோசித்து பார்த்தேன். எப்படின்னா, அவன் பாவியாய் பிறந்ததினாலே அவன் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறவனாய். எந்த ஒரு நம்ம நினைக்கிறோம் இந்த மொபைல் போன்னால பையன் கெட்டுட்டான், அல்லது இந்த டிவி சினிமாக்களினாலே மனிதர்கள் கெட்டு விடுகிறார்கள், அல்லது துன்மார்க்கமான நண்பர்கள் உறவுகள் இருக்கிறதுனாலே மனிதர்கள் கெட்டு விடுகிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம், பாவம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆனால் மனிதன் பாவியாக பிறந்ததினாலே என்ன செய்து கொண்டிருக்கிறான், பாவம் செய்கிறான். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நண்பர்களால கெடுகிறது இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்குள் பாவம் இருக்கிறதுனாலே, அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் தீமை என்னுடைய சரீரத்திலே என்ன செய்து இருக்கிறது என்று. அதற்கு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும் போது மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறார். ஆகவே இங்கே 2 விதமான வழிகள். காயின் இந்த பாவமான வழிகளை அல்லது மாயையான வழிகளை அவன் தெரிந்து கொள்கிறான். ஆனால் ஆபேல் நிரந்தரமான தேவனுடைய வழிகளை அவன் என்ன செய்கிறான், தெரிந்து கொள்கிறான். சரி, இந்த வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் என்று படிக்கிறோம். இவர்கள் பெற்றெடுத்த உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். நான் நினைக்கிறேன் ஒரு 18-20 வருடங்கள் அவளுடைய தகப்பனார் வீட்டுல என்ன செய்வாங்க, இருந்திருப்பார்கள். பிறகு அவரவர் ஒரு தொழிலை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக மாறுகிறான். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கும் பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறார், ஆதாமுக்கு கொடுக்கிறார். அவனுடைய அப்பாவை பார்க்கிறான். அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவன் விவசாயியாக காணப்படுகிறார், எல்லாவற்றையும் நிலத்தை பயிரிடுகிறவராக இருக்கிறார். உடனே அதே தொழில அவன் என்ன செய்கிறான், ஈடுபடுகிறவனா இருக்கிறான். அதனால்தான் நிறைய இடங்களில தகப்பனாருடைய தொழிலை அடுத்த சந்ததி என்ன செய்கிறது, பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே காயின் அந்த தொழிலை அவன் செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கின்றவனாக அவன் காணப்படுகிறான், ஆடுகளை மேய்க்கின்றவனாக காணப்படுகிறான். இந்த காரியங்கள் கூட நம்ம வேதம் முழுவதும் நம்ம படிக்க முடியும். ஆபிரகாம் மந்தை மேய்க்கிறவனாக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஆண்டவர் கூட நல்ல மெய்ப்பராக அவர் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற தொழில்கள் இது ரொம்ப மிக முக்கியமான காரியம்.
மனிதர்கள் வளர்ந்து படித்து முடித்த பிறகு அவர்களுடைய காரியங்களுக்காக நாம் தொழில்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் கட்டளையிடும் போது 10 கட்டளைகளை கொடுக்கும் போது 6 நாளும் நீ வேலை செய்து என்று சொல்லுகிறார். அப்ப 6 நாள் என்ன செய்யணுமா? வேலை செய். யாத்ராமுசம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்கிறார். 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்று சொல்லுகிறார். எல்லா கிரியைகளையும் நடப்பிப்பாயாக. அதுவும் ஒரு கட்டளை தான். 7ஆம் நாள் ஆண்டவரை தேடுகிற நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் 6 நாளும் நீ வேலை செய்வாயாக என்று சொல்லுகிறார். அப்ப ஏதாவது ஒரு வேலையை என்ன செய்யணும்? எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். சரி, இருக்கட்டும். இங்கே அவர்கள் அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை நான் இப்படி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் படிக்கும்போது, உபாகம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்ப வேலையை செய்யின்னு சொல்றாரு. ஆனா இங்க ரொம்ப அற்புதமா மோசே சொல்றாரு பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ என்ன செய்யாத, உன் இருதயத்துல சொல்லாத, அதற்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். வான் பண்றார், எச்சரிக்கையாயிரு. நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இந்த தொழில் தெரிந்ததுனால நான் இருக்கேன், இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாத அப்படின்றார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்போம். அப்ப நாம் என்ன செய்யணும்? தொழிலை கத்துக்கணும். ஏதாவது ஒரு வேலையை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். 6 நாளும் வேலை செய்வாயாக. ஆனா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர்கிட்டயோ இல்ல மற்றவங்க கிட்டயோ என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை செய்தது என்று சொல்லிடாத. அதற்கு பதிலாக உன் தேவனாகிய கர்த்தரை தினந்தோறும் உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன செய், நினைத்துக்கொள். அதனால்தான் சொல்றேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா, வாய்க்கும் என்று சொல்லுகிறார். நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்கிறார். நான் இதை படித்து புரிந்து கொண்டது என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ஐஸ்வர்யத்தை தூக்கி ஒரு கையில என்ன செய்யல, கொடுக்கல. காலையில 1ஆம் தேதி, மாதமான 1ஆம் தேதி ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து மேல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யும், அப்படியே ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயே அவங்கவுங்க அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதை செய்ப்பா, வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரே சம்பாதிக்கிறதுக்கான, நான் நினைக்க பலன் என்ற வார்த்தையில நான் இப்படி புரிந்து கொள்கிறேன், சம்பாதிக்கிறதற்கான வாய்ப்புகளை என்ன செய்கிறார்? வேலை செய்கிறதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வேலையை திறம்பட செய்து முடிக்க ஞானத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். மனித தயவை நமக்கு உண்டாக்குகிறார். இந்த மனித தயவு, ஞானம், வாய்ப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வரும்போது நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஊதியம், சம்பளம் என்ன செய்யுது? பணம், ஐஸ்வர்யம் கிடைக்கின்றதாக இருக்கு. நன்றா இப்ப இது ரொம்ப கவனிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கொடுத்துருவார், அப்ப நம்ம சோம்பேறிகளாக இந்த உலகத்துல என்ன செஞ்சிருவோம்? இருந்துருவோம். அது அப்படி அல்ல. உங்களை ஒரு நிறுவனத்துல கர்த்தர் வைத்திருந்தால் அந்த நிறுவனத்தில் உண்மையுள்ளா இருங்க. அந்த நிறுவனத்துல எந்த வேலைக்காக நம்மை வைத்திருக்கிறாரோ அதை திறம்பட என்ன செய்யணும்? அதை செய்ய வேண்டும். அடிக்கடி சபை மக்களுக்கு சொல்லுகிறது காரியம் இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தினாலே நாம் திறம்பட வேலைகளை செய்யும் போது மனித தயவு நமக்கு உண்டாகும். நாம் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினாலே ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இந்த 2 பேரும் நன்றாய் வேலை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இவர்களுடைய காரியங்களை குறித்து நம்ம படிக்கும் போது வாசிங்க, சில நாள் சென்ற பின்பு என்று நாம் படிக்கிறோம். இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக
அவர்கள் மாறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், இவர்கள் கர்த்தர் தான் அவர்களை என்ன செய்யறார், அந்த அந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலம் வரும்போது அவர்கள் தொழில்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, மூன்றாவதாக அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை என்ன செய்யறாங்க, தொழுது. அப்போ இந்த ஆராதனை குறித்த காரியங்கள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக யார் சொல்லி கொடுத்திருப்பா? இந்த ஆதாமும் ஏவாளும் யாருக்கு சொல்லி கொடுத்திருப்பா? இந்த காயின் ஆபேலுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். நம்முடைய வீடுகளில் கூட நம்முடைய பெற்றோர் நம்மை அப்படி நடத்தி இருக்கலாம். மற்றவர்கள் மூலமாக இந்த ஆண்டவரை அறிந்து நாம் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். சரி, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து, அப்போ கர்த்தருக்கு அவங்க அப்பா செலுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிலத்தின் கனிகளை எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்திருப்பார்? ஆதாம் வேற ஒண்ணும் அவர் செய்யல. அதனால நிலத்தின் கனிகளை அவர் விவசாயத்தை செய்தபடினா நிலத்தின் கனிகளை எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருப்பார். அதே போல ஆபேலும் என்ன செய்கிறார்? இந்த நிலத்தின் கனிகளை எல்லாம் கர்த்தர் அவருடைய அந்த வசனத்தை வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று படிக்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறார்கள். இப்போ அவன் தன்னுடைய நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வருகிறான். ஆனால் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் என்ன செய்தான்? கொண்டு வந்தான். ஆனா இங்க நாம படிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தார். அப்படின்னா என்ன? காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல? அடுத்த வசனம் சொல்றது, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை என்று நான் படிக்கிறோம். இங்கே ஒரு பெரிய டிஃபரன்ஸ். எப்படி அங்கீகரித்தார், அங்கீகரிக்கவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருப்பார் என்றால், நிச்சயமா ரெண்டு பேரும் பலிபீடங்களை கட்டி விறகுகளை எல்லாம் வைத்து இந்த காணிக்கைகளை பலிபீடத்தில் என்ன செய்திருப்பாங்க? வைத்திருப்பாங்க. கர்த்தர் அவர்களை அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவருடைய பலியை என்ன செய்திருக்கும்? பட்சித்திருக்கும், சுட்டரித்திருக்கும். ஆனா இந்த ஆபேலுடைய பலியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இவன் வெயிட் பண்ணி பாக்குறான், இவன் பலியின் மேல் என்ன செய்யல? அக்கினி இறங்கவில்லை. காயினுடைய ஆபேலுடைய பலியின் மேல் ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம பலியில கர்த்தருடைய அக்கினி இறங்கல, பக்கத்துல இருக்கிறவனுடைய பலியில கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது என்றால் நமக்கு கஷ்டமா தான் என்ன செய்யும்? இருக்கும். சரி, முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், ஆபேலுடைய பலிக்கும் இந்த காயினுடைய பலிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் மறுபடியும் அதை சொல்லுகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு எதுல செலுத்தினானா? விசுவாசத்தினாலே செலுத்தினான். விசுவாசம். அப்ப தேவன் மேல் அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய விசுவாசம். இந்த காலை வேளையில நாம் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கலாம். பல பேர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனையில தேவன் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா, அல்லது அவருடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதல்ல அவர்களுக்கு தேவையானது என்னது? விசுவாசம். விசுவாசம். அந்த எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. இந்த தேவன் மேல் விசுவாசம் வந்தாலே அடுத்த காரியம் என்னன்னா, நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க தேவன் மேல் விசுவாசம். இந்த பொதுவான விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லவில்லை. பிசாசும் விசுவாசித்து என்ன செய்து? தேவன் இருக்கிறார் என்பதை பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. இது உலகத்துல அநேகருக்கு தேவன் இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அதுவல்ல. உண்மையான தேவன் மேல் உள்ள விசுவாசம் என்ன செய்யும் என்றால், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவனாக நம்மை என்ன செய்யும்? அது மாற்றும். இங்க நாம அதான் நம்மளுடைய வாஞ்சை என்ன? யாருக்கு பிரியமா வாழணும்? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியுள்ளார். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, அடுத்த வார்த்தை, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறார் என்றும் அவன் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்றவன் விசுவாசிக்கிறான். ஆகவே அவன் உற்சாகமாக அவன் கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்கிறவனா இருக்கிறான். அப்படி எப்படி ஆராதனை செய்தானா? அவன் சொல்லுகிறான், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும். இன்னும் பிரமாணமே கொடுக்கப்படவில்லை. இந்த பிரமாணம் எல்லாம் எங்கதான் கொடுக்கிறாரு? நியாய பிரமாணம் எல்லாமே மோசேயின் காலத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே தேவனுக்கு தன் தலையீற்றுகளிலே, அந்த மிருக ஜீவன்களிலே
முதல் தரமானவைகளும் அல்லது அல்லது முதற்பேரானவைகளை எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? அவன் கர்த்தருக்கு கொண்டு வருகிறான். இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய காரியம், அவன் தலையீற்றுகளில் எல்லாம் முதல் தரமானவைகளையும் முதல் ஈற்றுகளையும் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு. அவனுடைய ஹார்ட், இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த காயினை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார்கள், காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு என்ன செய்தான்? காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று நாம் படிக்கிறோம். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று படிக்கிறோம். ஆனால் இங்கே ஆபேலை குறித்து சொல்லும் போது அதின் தலையீற்றுகள், அந்த கர்ப்பம் திறந்து பிறக்கின்ற முதல் குட்டிகளை எல்லாம் யாருக்கு கொண்டு வர்றான்? கர்த்தருக்கு. அப்போ அவர் இருக்கிறார், அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்ததினாலே அந்த அந்த இந்த மனப்பான்மையிலே ஒரு மாற்றம், அவனுடைய இருதயத்திலேயே ஒரு பெரிய மாற்றம். ஆனால் ரெண்டு பேரும் பார்க்கும்போது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருதயத்திலே ஒரு பெரிய டிஃபரன்ஸ நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இங்கே நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று படிக்கிறோம். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. சரி, காயின் தேவனை விசுவாசிக்கவே இல்லை. ஏன்னா விசுவாசிச்சா அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். தேவன் அங்கீகரிக்கின்ற ஒரு காணிக்கையை அவன் செலுத்த வேண்டும் என்று அவன் உற்சாகமாக என்ன செய்திருப்பான்? அங்கே ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்திருப்பான். இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சிலர் சொல்லுகிறது நீங்க கூட கேட்டிருக்கலாம் நினைக்கிறேன். அவ ஆண்டவர் இங்கே பலி செலுத்துகின்ற அல்லது மிருகங்களை பலி செலுத்த ரத்தம் சிந்துகிற பலிகளை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். இந்த நிலத்தின் கனிகளை அவர் அவ்வளவு அங்கீகரிக்க மாட்டார் என்று சிலர் எல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். பிரசங்கங்களை நான் அதை கேட்டிருக்கிறேன். ஆனால் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது லேவியராகமம் 2வது அதிகாரத்துல போஜன பலி என்று என்ன செய்கிறார்? ஒரு சில பலிகளை செலுத்தும்படி சொல்லுகிறார். லேவியராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா 1வது அதிகாரம் சர்வாங்க தகன பலியை குறித்து பேசுகிறது. அது காளை மாடுகளிலே நீங்கள் செலுத்தலாம், ஆட்டுக்கடாக்களிலே செலுத்தலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது எதை சொல்றார்? போஜன பலிகளை குறித்து பேசுகிறார். சரி, அதை வைத்து விட்டு உபாகமம் புஸ்தகம் 26ல கர்த்தர் இந்த கனிகளை எல்லாம் அங்கீகரிக்கிறார் என்று ரொம்ப தெளிவாக மோசே சொல்லுகிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் போடுங்களேன். உபாகமம் 26:1 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது வாசிங்க. கனிகள், நிலத்தின் கனிகளில் எல்லாம். அப்ப பாருங்க, இவனும் என்ன செஞ்சிருக்க முடியும்? முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு போய் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய அறிக்கை இடுகிறேன் இது அந்த தேசத்தை கொடுத்த பிறகு, நீ அந்த தேசத்துக்கு போய் சேர்ந்த பிறகு நீ நிலத்தில் பயிரிடுகிறவர்கள் முதல் கனியெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்வாயாக? கொண்டு வருவாயாக என்று உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவன் நிலத்தின் கனிகளில் முதல் கனிகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதுல மனப்பான்மை இருந்திருந்தா. ஆனா தேவன் மேல அவனுக்கு என்னவே இல்லை? விசுவாசம் இல்லை. இந்த ஒழுங்கு அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு பலியிட்டாங்க. ஆகவே நானும் என்ன செய்கிறேன்? பலியிடுகிறேன். இது ரொம்ப மிக கவனமாக கவனிக்க வேண்டிய காரணம். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அவங்க சின்ன வயதுல இருந்து அந்த பெற்றோர் என்ன செஞ்சிடறாங்க? அவங்கள இந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு 3 பாட்டு பாடணும், கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணணும், கொஞ்சம் வார்த்தையை கேட்கணும், வாரம் எங்க வரணும், இங்க காணிக்கை போடணும். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு சடங்காக என்ன செய்கிறது? மாறிவிடுது. இந்த காலவெளியில இங்க யாராவது அப்படி சடங்குகளை நிறைவேற்ற உட்கார்ந்தீங்கன்னா தயவு செய்து கவனிங்க. இது விசுவாசத்திலிருந்து என்ன செய்யணும்? வர வேண்டும். இது நம்முடைய நம்பிக்கையிலிருந்து வர வேண்டும். தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் வரும்போது மாத்திரமே அவன் முதல் தரமான காரியங்களை கர்த்தருக்கு என்று என்ன செய்ய முடியும். இல்லாவிட்டால் இது கடமையாக மாறிவிடும். இந்த
இந்த காயினை தேவன் அங்கீகரிக்காமல் போனதற்கு காரணம் மனுஷனுடைய உபதேசங்களை, மனுஷனுடைய கட்டளைகளை அவன் என்ன செய்தான்? நிறைவேற்றி கொண்டிருந்தான். இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மனித கட்டளைகளை நிறைவேற்றுகளாக வருகிறோம். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே வர்றதில்லை. தம்மை தேடுகளுக்கு அவர் பலனளிக்கிறார். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலனளிக்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வதில்லை. ஒரு கடமைக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டிருக்கு இல்ல, பேர் கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அது மனிதர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குடும்பத்தினர் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்து அதற்காக அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் யார் இருந்தா? இந்த காயின் காணப்பட்டான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை, தேவனை விசுவாசித்தான். தேவன் யார் என்பதை. சரி, இவர்களுக்கு எப்படி கிடைத்திருக்கும் இந்த செய்திகள் எல்லாம்? நிச்சயமாக ஆதாம் ஏவாள் மூலமா தான் என்ன செஞ்சிருக்கோம்? கிடைத்திருக்கும். நான் அதை இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரே குடும்பத்திலே பிறக்கிறார்கள், அதுவும் சகோதரர்களாக பிறக்கிறாங்க. வெளியிலிருந்து புற அழுத்தம், அல்லது மற்ற கலாச்சாரங்கள், மற்ற தெய்வ நம்பிக்கைகள் ஒன்றும் இவர்களுக்கு என்ன செய்யாது? வரல. ஏனென்றால் இன்னும் எந்த ஒரு காரியமும் என்ன செய்யல, ஒரு விக்கிரகம் கூட அங்கே உருவாக்கப்படவில்லை. வெளியிருந்து எந்த அழுத்தங்களும், புற அழுத்தங்களும் அவளை இது பண்ணல. ஒரே ஒண்ணு தெரியும். யாரை மட்டும்தான் தெரியும்? தேவனை மட்டும்தான் தெரியும். அவர் என்ன செய்தார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த ஆதாம் ஏவாளுடைய சரித்திரத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இடைப்படுகிறதை அவர்கள் நிச்சயமாக இவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனா ஒருத்தன் விசுவாசிக்கிறான், இன்னொருத்தன் என்ன செய்யல? விசுவாசிக்கல. இன்றைக்கு அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இதே ஒரே இடத்துல ஒரே வேதம் தான், எல்லார் கைகளிலும் வேதம் இருக்குது. அவன் ஒரே வேத புத்தகம் தான் எல்லார் கையிலும். சிலர் விசுவாசத்தோடு அதை படிக்கிறார்கள், சிலர் என்ன செய்யறது இல்ல, கடமைக்காக படிக்கிறார்கள். பாஸ்டர் கேட்பாங்க அதனால படிக்கணும், இல்லைன்னா பெற்றோர் பார்க்கிறார்கள் அதற்காக படிக்கிறார்கள். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் அவர்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. இது தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கும் போது அதை கருத்தாய் நான் என்ன செய்கிறேன்? இதையெல்லாம் தேவன் கவனிக்கிறவரா இருக்கிறார். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால். அப்ப தேவனை பற்றி இந்த ஆதாமும் ஏவாளும் இவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இவங்க கேட்டாங்க. ஒருத்தன் விசுவாசத்தோடு கேட்டான், அவனுக்குள்ள அது கிரியை செய்தது. இன்னொருத்தன் கேட்டா அவனுக்கு என்ன வரல? விசுவாசம் இல்லை. இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள் விசுவாசம் வரவில்லை. அதான் ரொம்ப. தேவன் இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டால் தேவனுக்கு பிரியமானபடி அவன் என்ன செய்திருப்பான்? வாழ்ந்திருப்பான். தேவன் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லை, ஆனா எதையோ காணிக்கை செலுத்தணும், சொல்லிக் கொடுத்த காரியங்களை செலுத்துகிறவர்களாக இருக்கு. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நான் எப்படி வருகிறேன்? தேவன் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். என்னை உண்டாக்கின தேவனுக்கு நான் முன்பாக கடந்து வருகிறேன் என்ற உணர்வோடு கூட யார் வருகிறார்களோ அவருடைய பலிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அடுத்ததாக இதை படித்துக் கொண்டு வரும்போது காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் என்ன வந்ததாம்? எரிச்சல் உண்டானது என்று படிக்கிறோம். எரிச்சல் உண்டானது, அவன் முக நாடி முகமே மாறிடுச்சான். எரிச்சல் உண்டானது. ஏனென்றால் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், இன்னொருவரை அங்கீகரிக்கவில்லை. அவன் என்ன நினைக்கிறான்? நானும் தானே கர்த்தருக்கு பலி செலுத்தினேன். ஆனால் அவனுடைய இருதயத்தின் மனப்பான்மையில தன்னுடைய நிலத்தின் கனியில முதல் ஈற்றை கொண்டு வரல. அதற்கு காரணம் அவனுடைய இருதயத்தை தேவன் மேல் உள்ள விசுவாசம் இல்லவே இல்லை. ஆகவே அவன் ஏதோ சில காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் ரிசல்ட்ல பார்க்கும்போது தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று அவன் அறிந்த போது யார் மேல கோபம் வருது? ஆபேல் மேல அவனுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. அவனுடைய முக நாடி வேறுபட்டது என்று படிக்கிறோம். இங்கே அடுத்த வார்த்தை, ஆண்டவர் உடனடியாக இந்த காயினோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். எடுத்த உடனே அவனை தண்டிக்கல, அதற்கு பதிலாக அவனுக்கு சில ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவனுடைய பலிகளை அங்கீகரிக்கல, ஆனா அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து பேசுகிறவராய். ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க. எடுத்த உடனே அடிக்கலாம் மாட்டார். நம்மோடு கூட பேசி நம்மை மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். இப்ப கர்த்தர் அவனோடு கூட பேசி கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய முகத்தை, தோற்றத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஏன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லிவிட்டு சொல்ற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்கிறார். அப்போ இந்த 2 பேரும் தான் இருக்காங்க இந்த தாய் தகப்பனுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருக்கான்? தீமை செய்திருக்கான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது,
நீ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான்? தீமை செய்திருக்கிறான். பாவம் வாசற்படியில் படுத்திருக்குது. பாவம் செய்கிறவனாக அவன் காணப்பட்டான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். நானு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒருத்த ஆவிக்குரியவனா இருக்கான், ஒருத்த மாம்சத்துக்குரியவனா இருக்கான். அவன் தேவனை பற்றி அறிந்திருக்கிறான், ஆனா பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவனா இருக்கிறான். யாருக்கு தீமை செஞ்சிருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கா? யாருக்கு தீமை செஞ்சிருப்பான்? அவங்க அப்பாவுக்கு தீமை செஞ்சிருப்பான், அவங்க அம்மாவுக்கு தீமை செஞ்சிருப்பான், தன்னுடைய சகோதரனுக்கு தீமை செய்திருக்கிறவனா இருப்பான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நான் ஆண்டவரை நேசிக்க, அன்பு கூற ஆரம்பிப்பேன் என்றால், அடுத்தது நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு. அப்ப சகோதரனிடத்துல அன்பு கூர்ந்தா அவர்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? தீமை செய்ய மாட்டேன். நன்றாய் புரிந்து கொள். இங்க இவ்வளவு மேட்டர் இங்க அடங்கி இருக்கு. இவன் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை, தேவனிடத்தில் அன்பு கூறாததினாலே காண்கிற சகோதரனிடத்தில் அவன் என்ன செய்ய முடியல? அன்பு கூற முடியவில்லை. இப்பொழுது அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பார்க்கும் போது அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அவனுடைய முக நாடி வேறுபடு. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இன்றைக்கு நாம தேவனோடு கூட நல்மனம் பொருந்துவோம் என்றால், தேவனோடு கூட சரியான உறவு நமக்கு உண்டாயிருக்கும் என்றால், சக மனிதர்களோடும் கூட நமக்கு சரியான உறவு இருக்கும். இன்றைக்கு அநேகர் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை நம்ம சொல்றோம். ரைட், ஓகே, அவர்கள் தீமை செய்கிறவர்களாகவே இருக்கட்டும், நான் இது பண்றேன். ஆனா தேவனிடத்திலே நான் அன்பு கூறுவேன் என்றால் நாம் அவர்களை பகைக்கவே முடியாது. ஏனென்றால் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது, மத்தேயு 5:21 என்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு. ஆமா, இது யாருங்க? சகோதரன். இங்க பாருங்க, ஆண்டவர் கூட இங்க இந்த காயினோடு பேசும்போது உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கேன்னு தான் கேட்கிறார். உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்கறது இல்ல. என்னன்னு கேட்கிறார்? உன் சகோதரன் ஆகிய. நினைக்கிற 7 முறை அந்த உன் சகோதரன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே நான் படிக்கிறோம், நான் சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ள. சகோதரன் மேல என்ன வருது? அவனுக்கு கோபம் வருகிறது. எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க. இப்ப இவனுக்கு அடிக்கடி என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த சகோதரர்கள் மேல, அப்பா அம்மா மேல என்ன வருது? இவனுக்கு கோபம். அதனால அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். வசனம் சொல்லுங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் எரிச்சல் தனிய கடவுது. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, உடனடியாக அந்த கோபம் என்ன செய்யணும்? போயிடணும். சிலருக்கு அந்த கோபம் என்ன செய்யறதே இல்ல, போறதே இல்லை. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. கோபமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் யார் தான் ஏற்படுத்தி இருக்கிறா? மகிழ்ச்சி என்கிறது ஒரு உணர்ச்சி இருக்கிறது, பசி என்கிற ஒரு உணர்ச்சி இருக்கிறது, வேதனை என்கின்ற ஒரு உணர்ச்சி இருக்கிறது, கோபம் என்கிற உணர்ச்சியும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கார்? படைத்து வைத்திருக்கிறார். அப்போ சிலது நமக்கு பிடிக்காத காரியத்தை ஒருத்தர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த உணர்ச்சி என்ன செய்கிறது? உருவாகிறது. ஆனால் நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செஞ்சிடாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்ல. ஆனா இந்த காயினுடைய வாழ்க்கையில அவன் எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் என்ன செய்கிறவனா இருக்கான்? சரி, இப்ப நம்மளை எடுத்துக்கொள்வோம். காயின் போய் சேர்ந்துட்டான், நமக்கு கோபம் வருதா? வருது. அப்பெல்லாம் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக, அந்த நாள் முடிகிறதற்கு முன்பாக உன் எரிச்சல் என்ன செய்யணுமா? தானி. அடுத்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் பவுல். இந்த கோபத்துக்கும் பிசாசுக்கும் இடம் இருக்குது, உறவு இருக்கிறது. அந்த எரிச்சலுக்கும் பிசாசுக்கும், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்ற. அப்போ இந்த கோபம் தனியில அப்படின்னா பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சாயங்காலம் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் என்ன செஞ்சு இந்த சண்டை முடிஞ்சிருச்சு, இன்னும் எரிச்சல் என்ன செய்யல, தனியில அப்படின்னா யார் வருவா சொல்லுங்க?
ஏனென்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்கவன். இவன் யாரால் உண்டானானா? பொல்லாங்கனால் உண்டானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தேவனால் ஒரு மனிதனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி இவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறார்கள். ஆனால் யோவான் எழுதும் போது சொல்கிறார், இவன் பொல்லாங்கனால் என்ன செய்கிறான்? உண்டா. சரி, இப்ப பொல்லாங்கன் பிசாசு எப்படி இவன் வாழ்க்கைக்குள்ள வந்தான்னா, சாயங்காலத்துக்கு முன்பாக அவன் எரிச்சல் என்ன செய்யவே இல்லை, தனியவே இல்லை. நான் இன்னைக்கு இதை சிந்தித்துக் கொண்டிருப்போம். நேற்றுக்கு என்னுடைய ரெகுலர் பைபிள் ரீடிங்ல யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்க வேண்டியதா இருந்தது. அதுல படிச்சுட்டு வந்தா, நீ ஏன் எரிச்சலா இருக்கன்னு யோனா கிட்ட கேட்டா அவன் சொல்றான், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருப்பது நல்லது. எப்படி? யாரு இவரு? பெரிய தீர்க்க தரிசிங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது. இதைக்கும் அது படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆச்சரியமா, எப்படி இருக்கிறாங்களா, மரண பரியந்தமும் எனக்கு எரிச்சலா இருப்பது நல்லது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆமணக்கு செடியை கட்டரை வளர விட்டார். அது அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து அல்லது அந்த உஷ்ணத்திலிருந்து இவனுக்கு ஒரு நிழலை என்ன செய்தது, உண்டாக்கினது. அந்த ஆமணக்கு நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். உடனே அந்த பூச்சி என்ன செஞ்சிருச்சு, அதை அரிச்சு போட்டுருச்சு. அந்த இலைகள் எல்லாம் போய் இப்ப நேர சன்லைட் என்ன செய்யுது, அவன் மேல படுகிறது. இப்ப அந்த உஷ்ணத்தின் நிமித்தம் இவனுக்கு என்ன வந்துருச்சான், எரிச்சல் வந்து விட்டது. ஏன்டா எரிச்சல் படுறான்னு கேட்டான், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. யாராவது இப்படி சொல்றீங்களா? சின்ன ஒரு காரியம் வந்தா அவங்களுக்கு என்ன வந்துருது, எரிச்சல். அது சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யுது, இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் கோபமா இருக்காரு, இன்னைக்கு டென்ஷனா இருக்காருன்னு பார்த்தா அவனுக்கு என்னவே இல்லை, அந்த கோபம் போறதே. இந்த கோபத்தினால என்ன செய்யறாங்க, கண்டபடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு என்ன செய்யறான், உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், அன்றைக்கு காயினோடு கூட பேசினது போல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். நீ ஏன் எரிச்சலா இருக்க? ஏன் உன் முக நாடி வேறுபட்டிருக்கிறது? இனிமேல் கோபம் வந்ததுன்னா இந்த வார்த்தை உங்க காதுகளை துணிக்கப்படுவதாக. ஒரு சொல்லுவோமா, நம்ம கோபம் வரும்போது இந்த வார்த்தை வரணும். காயினே, ஏன்பா உன் முக நாடி வேறுபடுகிறது? ஏன் எரிச்சலா இருக்கிறாய்? எரிச்சல்னா அதை எப்படி செஞ்சிருப்பான்? அடிக்கடி இவன் யாரு, அவன் வீட்டுல அந்த அப்பா அம்மா கிட்ட நிச்சயமா எரிச்சல் பட்டுட்டே இருப்பான். இந்த காலவேளை யாராவது எரிச்சல் பட்டுட்டு இருந்தீங்க, குடும்பத்துல எல்லாரோடு பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டையிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவனோடு கூட பேசுறார். ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது? ஏன் எரிச்சலா இருக்கிறார்? சாயங்காலத்துக்கு முன்பாக ஏன் உன் கோபம் தனியவில்லை? நீங்க செய்ய செய்ய பிசாசுக்கு நாம் என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். ஏன்னா இவன் என்ன செஞ்சான், அதுக்கப்புறம் இந்த ஆபேலை கொலை செய்து விட்டான். நான் அதை இப்படி யோசித்தேன். ஏனென்றால் பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா 25வது வசனத்துல, அதே 4வது அதிகாரம் பின்னாடி பாருங்க, ஆதாம் தன் மனைவி அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு. நான் இதை படித்த போது, இந்த முறை படித்த போது, இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த காயினால ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சுட்டாங்க. காயின் கொலை செய்தா ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு என்ன செய்தார், இன்னொரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நிச்சயமாக இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிருப்பாங்க, ரொம்ப அழுதுருப்பாங்க. அடிக்கடி இவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். பிசாசுக்கு இவன் இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை போல எனக்கு தெரியவில்லை. ஏதோ தற்செயலாக இந்த காரியம் நடைபெற்று விட்டது. இல்லை பெரியமானே, அடிக்கடி எரிச்சல் படுகிறீர்களா? கோபம் வருகிறதா? அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாய் காணப்படுகிறீர்களா? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நாம மனிதர்களை, சகோதரர்களை கொலை செய்யாமல் இருக்கலாம். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவனும் மனித கொலை பாதகனாக இருக்கிறான். நாம கத்தி எடுத்து கொல்ல வேண்டாம். யாரையும் கோபித்துக் கொள்ளும் போது கூட நம்ம கொலை பாதகர்களாக என்ன செய்யறோம், மாறுகிறோம். தேவனுடைய பார்வையில அதான் கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி சொல்லல. சகோதரனை கோபித்துக் கொண்டாலே நாம் என்னதானா, கொலை பாதகர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இது பல முறை அந்த குடும்பத்திலே இந்த நிகழ்வு என்ன செஞ்சுட்டே இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் காணிக்கைகளை தூக்கி கொண்டு எங்க வர்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஆனால்
ஆபேல் தேவனை விசுவாசித்திருந்தான். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் தேவன் மேல் இருந்த விசுவாசம், அவர் உண்டு தம்மை தேடுகளுக்கு அவர் பலனளிக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்ததினாலே தன்னுடைய எல்லா காரியங்களும் முதல் ஈற்றுகளை கொழுமையானவைகளை கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கொண்டு வர. ஒரே குடும்பங்க, ஒரே போதனை தான் நடக்குது. வேறு வெளியிருந்து எந்த ஒரு போதனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கவனத்தை திசை திருப்ப வேறு யாருமே இல்லை. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவன் பாவம் செய்கிறவனாக எரிச்சல் உள்ளவனாய் மாறுகிறான் என்றால் அவன் பாவத்திலே பிறந்ததினால. அதனால்தான் தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்திருக்கிறார்? கட்டம் தரித்திருக்கிறார். ஆமா, பாவம் செய்ததினால் பாவிகள் அல்ல, பாவத்தில் பிறந்ததினால். சரி, இப்ப இதுல இருந்து எப்படி விடுபடுகிறது என்றால் ஒரே ஒரு காரியம், தேவன் மேல் உள்ள விசுவாசம் தான். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா மாறிச்சான்? நீதியாக மாறினது. அப்ப தேவனை ஒருவன் விசுவாசிக்கும் போது அவன் நீதிமான்களாக மாற்றப்படுகிறான். ஆனால் தேவனை விசுவாசிக்காத இந்த காயின் நீதிமானா என்ன செய்யல? மாறல. தொடர்ந்து எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் அவன் காரணமாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். இவனால பல பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த குடும்பத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த காலவில் உன்னை பார்த்துக்க சொல்லுகிறேன், நாம மற்றவர்களோடு கூட சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வசனம் சொல்லுங்க, உன்னுடைய சாந்த குணம் சொல்லுங்க யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது. உங்க கோபம் தெரிந்திருக்கிறதா? சாந்த குணம் தெரிந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வாங்க? சுதந்தரித்துக் கொள்வார்கள். இவன் சாந்த குணம் இல்ல, நிலையற்று அலைகிறவனா மாறிட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இவனுக்கு சாந்த குணம் இல்ல, அமைதியான ஒரு நபராக அவன் இல்ல, அவன் நிலையற்று அலைகிறவனாக அவனை கர்த்தர் மாற்றி விட்டார். ஆகவே இந்த கால்வில்ல எரிச்சல் இருக்கிறதா? குடும்பத்துக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த முதல் குடும்பத்துல யாருமே அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த ஆபேல் தேவனை விசுவாசித்து மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறான். அவன் ஒரு அமைதி உள்ள ஒரு புருஷனாக காணப்படுகிறான். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். ஆபேலுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த காயின் அவனுடைய பெற்றோருக்கு வேதனையை கொண்டு வருகிறவனாக இருந்தான். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், வேதனையை. அதனால்தான் காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக என்று சொல்றது. அப்ப நிச்சயமா அவங்க அழுது இருக்கணும், கதறி இருக்கணும். இந்த மனிதனுடைய, இந்த காயினுடைய வாழ்க்கைக்காக பெற்றோர் அழுது புரண்டு ஆண்டவரே என்று அவர்கள் கதறி இருக்க. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை பார்த்து சொல்றேன், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அழுதது போல உங்களுக்காக அழுகின்ற ஒரு கூட்டம் இருக்குது. சபை அழுகிறது, ஊழியர்கள் அழுகிறாங்க, பெற்றோர் உங்களுக்காக என்ன செய்யறாங்க? அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்களா? தேவனிடத்துல விசுவாசமா இருந்தால் உன் வாழ்க்கை என்ன செய்யும்? நிறைய பேர் விசுவாசம் வைக்கிறாங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. அது உண்மையான விசுவாசம் அல்ல. இந்த காலவெளியில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்றார். இந்த பாவ செயல்கள் அது கோபம் மாத்திரம் அல்ல, அது கோபம் மாத்திரம் அல்ல, இன்னும் பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கும். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த பாவத்தின் உச்ச நிலைதான் எதுக்கு வந்து முடியுது? கொலையில வந்து முடிகின்றதாக காணப்படுகிறது. ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம் பாருங்க, வாசிக்கலாமா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் வாசற்படியிலே பாவம் வாசற்படியில் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அதனால்தான் ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கின்ற தேவனா இருக்கிறார். எச்சரிக்காம துரத்துல அவனை, ஆனால் அவனை எச்சரிக்கின்றான். உன் ஆசை, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க அடுத்தது ஆண்டவர் அந்த எச்சரிப்பை ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. ஆனா அந்த எச்சரிப்புக்கு அவன் என்ன செய்யல? அவன் செவி சாய்க்கவில்லை. இப்ப பாருங்க 8வது வசனத்துல வாசிக்கலாம். எழும்பி அவனை கொலை செய்தான். அப்ப அங்க ஒரு ஏதோ வயல்வெளியில இருக்கும்போது ஒருவேளை இருக்கலாம், இப்படி நான் இது என்னுடைய கற்பனை, இப்படி இருக்கணும்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல நடந்துட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன், திடீர்னு ஆடு ஓட்டிட்டு வரும்போது சில ஆடுகள் அவனுடைய விளைச்சல்ல என்ன செஞ்சிருக்கலாம்? ஆடுகள் மாடுகள் என்ன செய்யும்? எங்கெல்லாம் பச்சையா இருக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? கடிச்சு போட்டுரும். அது சாப்பிட்டு இருக்கலாம். உடனே இவனுக்கு என்ன வந்திருக்கும்?
ஆமா, எரிச்சல். ஏன்னா ஷார்ட் டெம்பர். சிலர் சொல்றாங்க அதுக்கு கூட அவருக்கு சுகர்ல இருக்கிறனால அப்படி வருதுங்க, அவருக்கு பிரஷர்ல இருக்கிறனால அப்படி வருது. இல்ல இல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆகவே இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அங்க வயல் வெளியில் இருக்கும் போது கோபப்பட்டு என்ன செய்யறான்? தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை என்ன செய்து விட்டான்? கொலை செய். இப்ப கொலை செய்வான்னு அங்க செய்யல. ஏன்னா கொலையை பத்தி அவர்களுக்கு, மரணத்தை பற்றி இதுவருக்கு முன்பாக எந்த அனுபவமும் அவர்களுக்கு இருந்திருக்க முடியாது. அவன் எங்க இருந்த கள்ள தூக்கி போட்டானா, அல்லது இதுக்கு முன்னாடி சண்டையெல்லாம் வந்திருக்கும், அடிக்கும் போது வலிக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பெரிய கல்லையோ எதையோ ஒரு ஆயுதத்தையோ எடுத்து என்ன செஞ்சிட்டான்? மேல போட்டுட்டான். இப்பொழுது ஆபேல் என்ன செஞ்சிட்டான்? செத்து விடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுப்பியிருப்பாங்க, இது என்னுடைய கற்பனை. அவன் எந்திரிக்கல. கொஞ்ச நேரம் ஆன பிறகாவது எந்திரிப்பான்னு பார்த்தா ரத்தம் போகுது. அது எப்படி நிறுத்தணும்னு என்ன செய்யாது, இவங்களுக்கு தெரியாது. எப்படியோ அவன் துடி துடித்து என்ன செய்கிறான்? இறக்கின்றான். அவன் ஜீவன் போயிடுச்சு. இப்பதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தெரியும் மரணம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் இப்பொழுதுதான் என்ன செய்யறாங்க. இது வரைக்கும் கேட்டாங்க, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கேட்டார்கள். இப்பொழுது மரணத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். எல்லாம் துடித்து போயிருப்பார்கள். சில நாட்கள் அவனை எழுப்புறதுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அவன் எழுந்திருக்கலன்னும் போது அவனை அடக்கம் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அந்த ஆரம்ப காலகட்டத்துல மரணம் அங்கே உருவாகிறது. நிச்சயமாக இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க, நாம செய்த பாவம் அடுத்த தலைமுறையினை என்ன செய்கிறது? பின் தொடருகிறதாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் வருத்தப்பட்டிருப்பார்கள். தேவனை நோக்கி கதற ஆரம்பித்திருக்காங்க. ஏனென்றால் ஆபேல் ரொம்ப தேவனை விசுவாசித்தான். தேவனுக்கு பிரியமா இருந்தா நிச்சயமா பெற்றோருக்கும் பிரியமான ஒரு பிள்ளையாக அவன் வாழ்ந்திருப்பான். அவன் மேல் ரொம்ப அன்புள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த இழப்பு நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பாக தான் அது காணப்பட்டிருக்கும். இங்கே நாம் படிக்கிறோம். இப்ப பாருங்க, சில நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அங்கே வருகிறார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய, இப்ப பாருங்க திரும்பியும் ஆபேல்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னன்னே சொல்றாரு? உன் சகோதரன். நாம அவங்களுக்கு வேற பேர்கள் எல்லாம் வச்சிருப்போம். அதுவா, அது என் கூட பிறந்ததுன்னு சொல்றதுக்கே முடியாதுங்க. அது பேய்ங்க, அது பிசாசுங்க, அது எருமைங்க, மாடுங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? உன் சகோதரன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நீங்க ஒருவேளை வேறு பெயர்களிட்டு நீங்கள் அழைக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை என்னன்னு சொல்றாரு? உன் சகோதரன், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள் என்றுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். உன் சகோதரன். அது பல முறை தேவன் இவனுக்கே எரிச்சல். அவனை பார்த்தாலே இவனுக்கு என்ன வருது? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன், உன் சகோதரன். ஆகவே அந்த அன்பை தேவன் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்வாராக? ஊற்றுவாராக. அந்த அன்பை, தேவ அன்பு வந்தாதான் குற்றங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். குற்றங்களை மன்னிக்க முடியும். சரி, இருக்கட்டும். இங்கே என்ன படிக்கிறோம்? உன் சகோதரனாகிய ஆபேல் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். என்ன சொல்லியிருக்கணுங்க? இவன் நாங்க 2 பேரும் வயல்ல இருந்தோம், திடீர்னு அவன் ஆடு என்ன செஞ்சுட்டான்? என்னுடைய விளைச்சல்ல விட்டுட்டான். எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன்? அவனை கொன்று விட்டேன் என்று என்ன செஞ்ச உண்மையை ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்றா, சொல்லுங்க வாசிங்க. நான் அறியேன் என்று ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறான்? பொய் சொல்றான். இப்ப பாருங்க, கொலை செய்துட்டானா? ஏன்னா இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பொல்லாங்கனால் என்ன செய்திருக்கான்? உண்டானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ யோவான் 8:44 என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும், பொய்க்கு. இப்ப இவன் யாரால் உண்டாயிருக்கான்? பொல்லாங்கனால் உண்டாயிருக்கானா? இப்ப கொலை செஞ்சுட்டானா அடுத்தது என்ன பாவம் வருகிறது? பொய் வருகிறது. ஏனென்றால் இவன் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கான். தேவனால் பிறந்தான், ஆனா யாரால உண்டாயிட்டான்? இப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஒரே ஒரு காரியம், எரிச்சல் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த காலையில ஆண்டவனோடு கூட பேச, யார் மேலேயாவது எரிச்சல் இருக்கா? இன்னைக்கு இங்க விட்டுட்டு போங்க அந்த எரிச்சலை. யார் அப்போ அவங்க தப்பு செய்வாங்க. ஆனால் நமக்கு என்ன வரக்கூடாது? அந்த கோபம் வரலாம். அதை நம்ம அந்த சூழ்நிலையை ஒழுங்குபடுத்த, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்காக இந்த உணர்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேசி அமர்ந்து தீர்த்து கொள்ள வேண்டும். இல்ல அவங்க மனம் திரும்ப வரைக்கும் ஜெபம் பண்ணி காத்திருக்க வேண்டும். வேற வழியே கிடையாது. ஆனால் இங்கே எரிச்சல் உண்டாக்குறது. இப்ப பாருங்க, கொலை செய்கிறான். அடுத்தது இப்பொழுது என்ன செய்கிறான்? நல்ல ஒரு பொய்யை சொல்லுகிறான்.
அப்போ தேவனை பற்றிய புரிதல் இல்ல, தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு யார்கிட்ட இல்ல. இன்றைக்கு அநேக தேவனை பற்றி அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினாலே நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கும். உன்னை தேவன் கண்டு எப்போதும் பார்க்கிறார். அதான் அவன் சொல்றாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்கிறது. அப்ப தேவன் அவனை பார்த்ததுனால்தான் என்ன செய்யறாரு, அதை நீ ஏன் எரிச்சலா இருக்க. அவனோட உணர்வுகளை ஆண்டவர் அறிகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய உணர்வுகளை கர்த்தர் என்ன செய்கிறார், அறிகிறார். நம்முடைய முகத்தோற்றத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வேணும், இந்த புரிதல் வேணும். இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த புரிதல் இல்லாததினால தேவன் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்துட்டு இஷ்டத்துக்கு பேசுறோம், அப்புறம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இதுக்கு ஒரே காரியம், இவன் பிசாசுக்கு அவன் முழுவதுமாக என்ன செஞ்சிருக்கான், இடம் கொடுத்திருக்கின்றவனா இருக்கிறான். இந்த காலவேளை இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசட்டும். சரி, இருக்கட்டும். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான். அதற்கு அவன், நான் அறியேன். எப்படி பேசாம பாருங்க, நான் என் சகோதரனுக்கு காவலா. என்ன என்ன என்கிட்ட கேக்குறீங்க, நான் எப்போதும் அவனை பாதுகாத்துட்டா இருக்கணும். சில பிள்ளைங்க கேட்கிறாங்கல்ல, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, அந்த மாதிரி இவன் என்ன செய்யறான், தேவனுக்கு எதிராக துணிகரமாக பேசுகிறான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், தேவனை பற்றி புரிதல் இல்லை, தேவனுடைய அதிகாரம் என்ன, தேவன் யார் என்று சரியா புரியாததினால தேவனுக்கு எதிராக வாக்குவாதம் செய்கிறவனாக மாறுகிறான். தேவனிடத்துல சண்டையிடுகிறவனாக, தேவனுக்கு எதிராக பேசுகிறவனாக இந்த காயின் மாறிவிட்டான். அதற்கு அவர் சொல்கிறார், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது. இப்ப ஆண்டவர் ரிவீல் பண்றார், எப்பா நீ செய்ததெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவன் ரத்தம் பூமியிலிருந்து என்ன செய்து கூப்பிடுகிறது என்று. அப்ப ரத்தம் என்ன செய்தான், கூப்பிடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன கூப்பிடும். ஆபேலுடைய ரத்தம் என்னத்தை பேசியிருக்கோம், ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் என்று எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். என்ன பேசியிருக்கோம்னா, இதுக்காக இந்த காயின் இடத்துல என்ன செய்யும், பழி வாங்க வேண்டும் என்று அவர் அந்த ரத்தம் கூப்பிட்டது. ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் பாவங்களை மன்னிக்கிறது, ஆனா மனுஷனுடைய ரத்தம் என்ன செய்கிறது, ஆண்டவரை நோக்கி பழி வாங்குகிறதா கூப்பிடுகிறது. ஏனென்றால் வெளிப்படுத்திய விசேஷத்துல இந்த ரத்த சாட்சிகளுடைய ரத்தம் என்ன செய்யுது, ஆண்டவரை நோக்கி, நீ இன்னும் எவ்வளவு காலம் எங்களுக்காக பழி வாங்காமல் இருப்பீராக. ஆனா ஆண்டவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறதாக இருக்குது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றதாக இருக்குது. சரி, இருக்கட்டும். இங்கே நாம் படிக்கிறோம், ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ எப்படி இருப்பாய், சபிக்கப்பட்டு இருப்பாய். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் சர்பத்தை சபித்தாரு, நிலத்தை சபித்தாரு. ஆனா ஆதாம் ஏவால என்ன செய்யல, சபிக்கல. ஆனா இவர் ரத்தம் சிந்தின பிறகு இங்கே கர்த்தர் யாரை சபிக்கிறார், இந்த காயினை சொல்லுகிறார், இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். இப்போ பாருங்க, இந்த பகை எவ்வளவு பெரிய பாவத்தை, சாபத்தை இந்த பகை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இப்ப சொல்ற, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது, நீ பூமியில் எப்படி இருப்ப, நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். கொஞ்சம் யோசிப்ப, இவனுடைய தொழிலே இது என்ன ஆயிடுச்சுங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் அதான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீ கைட்டு செய்கிறது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், வாழ்க்கை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இப்பொழுது இவன் பகையினாலே, எரிச்சலினாலே தன் சகோதரனை கொன்றான். அவன் எந்த தொழிலை செய்யறானோ அதுல என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வாதமே இருக்காது. அதையும் சொல்றாரு, நீ அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழணும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும். அப்பதான் நாம செய்கிற காரியம் பலனை என்ன செய்யும், கொடுக்கும். ஆகவே இந்த காலவில் நீங்கள் செய்கிற காரியங்கள் பலனை கொடுக்கிறதாக இருக்கிறதா, அது ரொம்ப மிக மிக கவனிக்க வேண்டிய காரியம். அது பலனை கொடுக்கலன்னா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. பகைகள், விரோதங்கள், சண்டைகள், எரிச்சல்கள், பொறாமைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொண்டு இருக்கும் போது நாம் கைட்டு செய்கிற காரியங்களினாலே எந்த பலனையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இங்கே சொல்லுகிறார், நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. நாமளா இருந்தா என்ன சொல்வோம், சாதாரணமாக நீங்க இந்த நீதிமன்றங்களிலே இந்த வழக்கை விசாரித்து நீதிபதிகள் தண்டனை விவரத்தை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நீங்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் சொல்வார். இப்ப குற்றவாளியே என்று என்ன செய்யறாங்க, நீதிபதி அறிவிப்பு கொடுக்கிறார். அவர் தண்டனை விவரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, என்ன செய்வாங்க, தயவு செய்து என்று அவங்க சில காரியங்களை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற, நீ குற்றவாளி என்று சொல்லுகிறார்.
ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால், தேவனோட ஆர்கியூ பண்றவனா இருக்கான், சகிக்க முடியாது. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்னா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த சகோதரனை கொலை செய்தேன், அதை மறைத்தேன், இப்பொழுது உம்மிடத்துல பொய் சொன்னேன் என்று ஆண்டவரிடத்துல தன்னுடைய தவறை என்ன செய்யல, அறிக்கை. அதற்கு பதிலாக நீர் இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியவில்லை. இன்னைக்கு 99% மனிதர்கள் இந்த இந்த காயினுடைய ஜெபத்தை தான் செய்ய, ஆண்டவரே நீர் இட்ட தண்டனையை என்னால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியவில்லை. என்ன இங்க தண்டனைனா வேற, இங்க வியாதி, பாவத்தினால வந்த வியாதிக்காக அழுகிறார்கள். ஆனா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய தவறை தயவா எனக்கு என்ன செய்யும். ஆமா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவனுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கை எதாவது வாய்க்காமல் இருக்கிறதா, நிலையற்ற அலைகிறவர்களாக இருக்கிறோமா, குடும்பம் நம்மால பிரச்சனைக்குரியதாக மாறுகிறதா, நாம கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த காயின் தன்னுடைய வழியை சீர்படுத்தவில்லை, அது நிமித்தம் அவனுடைய பெற்றோர் ரொம்ப துக்கப்பட்டிருப்பார்கள். நான் அதை இப்படிதான் இன்றைக்கு இந்த 2 நாளா தியானித்துக் கொண்டிருக்கிறேன். என்றால் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக என்று ஏவாள் சொல்லும் போது, நிச்சயமாக இந்த காயின்னால மிகப்பெரிய பிரச்சனை இந்த குடும்பத்துல. 4 பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை. காரணம், காயின் பாவத்துல பிறந்தான். ஆனா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தேவனை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் நீதிமான்களாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். தேவனை விசுவாசிப்பதன் மூலமாக தேவன் இருக்கிறார், அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார், நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும் போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படும். பாவத்தின் மேல் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. ஆனால் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லை, தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு இல்லை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்து கொள்ளுகிறான், அவனுடைய உணர்ச்சிகளை அவனால் ஆளுகை செய்ய முடியல, பாவத்தின் மேல் அவனுக்கு வெற்றி இல்லை. கடைசியில பார்த்தா பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இப்பொழுது பாவம் அவனை மேற்கொள்ளுகிறது, மனிதனை கொலை செய்கிறான். இப்பொழுது அதை மறைக்க பொய் சொல்லுகிறவனாக அவன் என்ன செய்கிறான், மாறுகிறான். அதனால் சாபம் அவனுக்கு என்ன செய்கிறது. ஆண்டவருடைய எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்த போதிலும் ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தவில்லை. ஆண்டவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நீர் இட்ட இந்த தண்டனை என்னால் என்ன செய்ய முடியாது. எப்போதும் தேவனோடு கூட ஆர்கியூ பண்ணுகிறவனாக இருக்கிறான், தேவனோடு கூட வாக்குவாதம் செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அவன் சொல்றான், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. அது திரும்பி அதுதான், என்னை எவனாவது கொண்டு போட்டுருவான். ஏனென்றால் அதற்கு பிறகு இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவன் சொல்றான், யாராவது நான் இப்ப இவனை கொன்று போட்டது போல என்னை ஒருவன் என்ன செய்வான், கொன்று போட்டு விடுவான் என்று சொல்கிறான். இப்ப பாருங்க, ஆண்டவர் இப்பொழுதும் அவனுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி என்ன செய்வான், சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்க எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை. அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல காயின் மன்னிப்பை பெற்றிருந்தானா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கும். ஆனால் தன்னுடைய தவறை அறிக்கை செய்யவில்லை, தேவனுடைய சமூகத்துல மன்னிப்புக்காக அவன் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக, நீரிட்ட தண்டனை என்னால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவான். அத சுயநலமான ஒரு மனிதனாக மாறிவிட்டான். தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். இங்க பாருங்க, ஒரு அடையாளத்தையும் தேவன், ஆனால் ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் பாருங்க, இரக்கமாக இருக்கிறார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு எந்த இடத்துக்கு போறான், ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். இப்ப காயின் பாவம் செய்கிறான். அந்த ஏரியாவில ஏதேன் என்ற அந்த ஏரியா, கோயம்புத்தூர்ன்றாருல, கோயம்புத்தூர்ல நம்ம இந்த இடத்துல இருக்கோம். தோட்டத்துல இருந்து அவர்களை துரத்தினார். அவர்கள் ஏதேன் என்ற ஊர்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, இருக்காங்க. இப்ப இவன் பாவம் செய்யறான், ஏதேனை விட்டு, அந்த இடத்தை விட்டு. ஏனென்றால் அங்கதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம். தேவனுடைய சமூகத்தை விட்டே அவனை என்ன செய்கிறார், ஆண்டவர் துரத்துகிறவராய். ஆகவே இது ரொம்ப கடினமான காரியம். தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பது ரொம்ப பெரிய காரியம்.
அதனாலதான் தாவீது தவறு செய்த போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாமலும் இரும் என்று கேட்கிறான். ஆனா இவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஏனென்றால் தேவனை அறியவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்த காலையில் ஆண்டுடைய பிரசன்னத்தை இழக்கிறது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சவுல் கர்த்தருடைய ஆவியானவனை விட்டு விலகுகிறதை சிம்சோன் அறியாதவனாக அவன் காணப்பட்டான் என்று படிக்கிறோம். இந்த காலையில் இவனுக்கு அதை பத்தி ஒரு அறிவே இல்லாதவனா இருக்கிறான். நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயங்களில் அவர் வாசம் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். நாம என்ன நினைக்கிறோம்? அவர் ஆலயத்துல இருக்கிறாரு, ஆலயத்துக்கும் வர்றார். எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில என்ன செய்கிறார்? ஆண்டவர் வருகிறார். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர். நாம் தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள் தேவன் இருக்கிறார். ஆனால் இவன் தேவனுடைய சந்நிதியை விட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் போகிறான். பாருங்க அந்த இடத்தை பாருங்க. அவன் காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில், நோத் என்றால் வாண்டரிங், அலைந்து அலைச்சல் என்று அர்த்தமா, அலைந்து திரிகிறவன் என்று அர்த்தம். அவ பாருங்க அலைந்து திரிகிறவனா இருக்கிறான். அவன் ஒரு இடத்துக்கு அவன் கடந்து செல்ல தேவனுடைய சமூகத்தை விட்டு, அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவரோடு கூட தொடர்பற்றவனாக மாறி விடுகிறான். இந்த காலவில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம மனம் திரும்பலன்னா ஒரு காலம் வரும், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு முழுவதுமாக என்ன செய்கிறது? துண்டிக்கப்படுகிறது. அது எப்ப முடியும்னு நமக்கு தெரியாது. எப்ப முடியும்னு தெரியாது. அதான் மாயை பின்பற்றுகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்காங்க. அந்த கிருபை எப்பொழுது நாம் இழக்கிறோம்? கிருபைன்னா நாம என்ன நினைக்கிறோம்? அது இழந்து போகவே முடியாது. முடியாதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நேரத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாய்ப்பை தவறி விடுகிறவர்களாக காணப்படுவோம். அது இழக்கிறவர்களாக இருக்கும். சவுலுக்கு அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. கடைசியில அவன் சூனியக்காரி கிட்ட போனானா அதோடு கூட அந்த வாய்ப்பு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. நீ நாளை தினத்திலே நீ என்னோடு கூட இருப்பா என்று அவன் சொல்லுகிறான். அதே போல அவன் கொலை செய்யப்படுகிறான். அவன் தற்கொலை செய்து அவன் சாகுறான். ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற நேரங்களில் நம்ம அந்த கிருபையை நாம பயன்படுத்தி கொண்டு நம்ம தேவனிடத்தில் சரியான உறவை நாம் ஏற்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு நாள் கிருபையை இழக்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம். இப்போ தேவ சன்னதியை விட்டு புறப்பட்டு அதை பற்றி அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் இருக்கிறார், அதெல்லாம் இல்லைங்க. ஆனா அவன் செய்த காரியங்களை நம்ம இங்க அடுத்தது நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவன் அப்படியே புறப்பட்டு நோத் என்னும் தேசத்தில் கூடியிருந்தான். 17வது வசனம் வாசிங்க. பாருங்க, பட்டணத்தை கட்டி இப்போ இந்த சந்ததி என்ன செய்கிறது என்றால் ஒரு பெரிய பட்டணத்தை என்ன செய்கிறது? கட்டுகிறது. இப்ப பட்டணம் கட்டணும்னா இப்ப இவன் இருக்கான். இப்போ காயின் தன் மனைவி அறிந்தான் என்றால் நிச்சயமாக அது ஆதாமுடைய இன்னொரு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை தான் இவன் என்ன செஞ்சிருக்கணும்? திருமணம் செய்திருக்க வேண்டும். இப்ப இவனுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பிள்ளை எல்லாம் இல்ல. ஏனென்றால் அவர்கள் 950 வருடம் 900 வருடத்துக்கு மேல அவர்கள் குடியிருக்கிறார். ஏறக்குறைய இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் 1500 வருட சரித்திரத்தை சொல்லுகிறது. எத்தனை வருஷம்? ஆமா, ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் சரித்திரம் இல்ல, 1500 வருடம் சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நோத் என்ற தேசத்துல அவன் குடியிருக்கிறானா. இப்போ ஒரு பிள்ளை மாத்திரம் பிறக்கல அவனுக்கு, ஏனோக்கு மாத்திரம் பிறக்கல, இன்னும் பல பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? பிறந்திருப்பார்கள். இப்போ அவன் ஒரு பட்டணத்தை என்ன செய்கிறான்? கட்டினான். எனக்கு இதை படிக்கும் போது அப்போ இவ்வளவு தூரம் தேவன் அவன் மேல என்ன செய்யறார்? கிருபையா இத டைம் கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவன் தேவ சன்னதியை விட்டு புறப்பட்டு போறான். ஆனா அவன் ஒரு பட்டணத்தையே கட்டுகிற அளவுக்கு கட்டுகிற அவனுடைய முயற்சி வாய்க்கிறது. பட்டணத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை கட்டினான்னு சொல்லல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பட்டணத்தையே என்ன செய்யறான்? அந்த 1500 ஆண்டுகள்ல, அது எத்தனை வருடங்கள் அவன் உயிரோடு இருந்தான் என்று எனக்கு தெரியல. ஏறக்குறைய நிச்சயமா அந்த நாட்கள்ல மனிதனுடைய வயது அல்லது அல்லது ஆயுசு நாட்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆகவே இவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தாங்க. அநேக வீடுகள் எல்லாம் உண்டானாதான் என்ன வரும்? ஒரு பட்டணம் உண்டாகும். அப்ப பல வீடுகள், அவனுக்கு பல பிள்ளைகள் இருக்காங்க, பல வீடுகள் உண்டாகிறது. அங்கே ஒரு பட்டணத்தை அவன் என்ன செய்கிறான்? உருவாக்குகிறான். சரி, இருக்கட்டும், வாசிக்கலாம். அப்படியே வாசிங்க. அடுத்த வார்த்தை. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். இதெல்லாம் அந்த சந்ததியில் ஒவ்வொரு பிள்ளைகளை மாத்திரம் சொல்லுகிறாள். அதற்கு பின்பாக
இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, பிறந்திருக்கிறது. ஈராத் பிறந்தான், ஈராத்துக்கு மெகுவேலை பெற்றான், மெகுவேல் மெத்துசலாவை பெற்றான், மெத்துசலா லாமை. இப்ப இங்க அடுத்தது 6 சந்ததிகள் அது வந்துருச்சு நினைக்கிறேன், 4-5 சந்ததிகள் வந்துருச்சு. இப்போ லாமேக்கு 2 ஸ்திரீகளை என்ன செய்தான், 2 திருமணங்களை அவன் என்ன செய்கிறான். அது மாத்திரம் இல்ல, இங்கே பாருங்க அடுத்தது, ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்றவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். இப்ப பாருங்க அடுத்த சந்ததிகள்ல என்ன நடக்குது. இப்பொழுது திரும்ப ஆபேல் மந்தை மேய்க்கிறவனா இருந்தான். இந்த காயினுடைய சந்ததியிலேயும் ஒருவன் ஆடு மாடுகளை மேய்க்கின்றவனாக கூடாரங்களில் தங்கியிருந்து ஆடுகளை மேய்க்க. இவன் ஒரு நகரத்தை கட்டிட்டான், ஆனா ஒரு பிள்ளை என்ன செய்கிறது, ஆடுகளை ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, மேய்க்க முடியாது. மேய்ச்சல் இருக்கிற இடங்களுக்கு அவன் கடந்து சென்று கூடாரங்களை போட்டு, இப்படி ஒரு கூடாரவாசியாக, எப்படி ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் கூடாரங்களில் தங்கி, அதே போல அவன் அந்த ப்ரொஃபஷன் அப்படி. ஆகவே அவன் கூடாரத்திலே தங்கி ஆடுகளை மேய்க்கிறவனாய்ந்தான். சரி, அடுத்தது பாருங்க, அவன் சகோதரன் பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இந்த இடத்த நம்ம இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப ஒருத்தர் அவரவர் பல தொழில்கள் என்ன செய்கிறது, விருது. இந்த 1500 வருடங்களில் நடைபெற்ற சம்பவங்களை நாம் படிக்கிறோம். இப்ப ஒரு கூட்டத்தார் என்ன செய்ய, இப்ப காயின் விவசாயம் செய்கிறவனா இருக்கிறான். இப்போ இந்த யூபால் என்ன செய்கிறான், ஆடுகளை மேய்க்கின்றவனாக மாறுகிறான். இப்ப பாருங்க, இவங்களுக்கு அடுத்தது இவங்க என்ன செய்யறாங்க, யூபால் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர்கள் அல்லது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுகிறவர்களா என்ன செய்யறாங்க, இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களாக, அதை உண்டு பண்ணுகிறவர்களாக ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, உருவாகுது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் என்னது, மிக மிக முக்கியம். இந்த காலையில நான் இதை தான் சொல்லுகிறேன். தேவன் இல்லாமலேயே அநேக வீடுகளை கட்ட முடியும். அநேக வீடுகள் கட்ட என்ன ஆயிடும், அது பட்டணமாக மாறுகிறது. தேவன் இல்லாமலேயே திரளான ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஒரு தொழிலை அவர்கள் செய்ய முடியும். இப்போ இந்த ஜனங்களை, ஏன்னா தேவன் இல்ல, இப்போ என்டர்டைன் பண்றதுக்கு என்ன வந்துருச்சு, இந்த இசைக்கருவிகள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு என்ன இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்லை. டிவியை திறந்தா என்னதான் என்டர்டைன்மெண்ட் தான், மொபைலை திறந்தா என்டர்டைன்மெண்ட். ஆகவே இது ஒரு பெரிய பிசினஸ் ஆகவே என்ன செஞ்சிருச்சு, இதை அத்தனையும் எங்கேயே வந்துருச்சு, இந்த காயினின் நாட்களிலேயே உருவாகிறது. சரி, அடுத்தது பாருங்க, கிண்ணறக்காரர்களுக்கு தகப்பனான். அடுத்தது சில்லாலும் தூபாலும் காயினை பெற்றார்கள். அவன் என்ன செய்கிறான், பித்தளை இரும்பு இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். அப்ப பாருங்க என்னென்ன தொழில்கள் வருது, இண்டஸ்ட்ரீஸ் வருகிறது, திரளான ஒரு பெரிய பெரிய பட்டணங்கள் உருவாகிறது, திரளான மனிதர்கள் உருவாகுறாங்க, ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்களாக இருக்காங்க, விவசாயம் செழிக்கிறது, எல்லாம் நடக்குதுங்க. யார் மட்டும் இல்ல, தேவன் மட்டும் இல்ல. நான் இதை இப்படி யோசிக்கிறேன், இன்றைக்கு தலை சிறந்த பட்டணங்கள் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கு தெரிந்த பட்டணங்களை வச்சு கொள்ளுங்களேன். நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு அழகழகான வீடுகள். இந்த காயினை நினைத்துக் கொள்ளுங்கள், அழகழகான வீடுகள். கொஞ்சம் அந்த சைடு போனா என்னது, வயல்வெளி. பட்டணத்தை விட்டு தாண்டி போனா வயல்வெளி இருக்கிறது, அங்கே பெரிய விளைச்சல்கள் உண்டாகிறது. கொஞ்சம் இந்த சைடு பார்த்தா அந்த ஏரியா முழுவதும் இண்டஸ்ட்ரீஸா இருக்குது, தொழிற்சாலைகளாக காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்க சினிமா, அங்க என்னது பாட்டு கச்சேரி, இதெல்லாம் என்னது, அது ஒரு காரியம். இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அன்னைக்கு என்ன செய்யுது, ஒரு நகரத்துல இன்னைக்கு என்ன நல்லா இருக்கு, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்களாக இருக்கிறது, மதுபான விடுதிகள் அங்கே காணப்படுகிறது. இதெல்லாம் அங்கே என்ன செய்யுது வருகிறது. ஒரு பக்கம் என்னது தொழிற்சாலைகள் இருக்குது, ஒரு பக்கம் வயல்வெளிகள் இருக்கிறது, ஒரு பக்கம் ஆடு மாடுகளை என்ன செய்யறாங்க, மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிப்பார், பெரிய ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பித்த உடனே இதை நடந்த உடனே பாருங்க. இப்போ அடுத்தது இதை நான் படித்த போது இந்த 23வது வசனமும் 24வது வசனமும் நமக்கு நம்ம தமிழ் வேதாகமத்துல படிக்கும் போது அது ஒரு உரைநடை பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த லாமேக் என்று சொல்லப்பட்டவன் ஒரு கவிதையை தன்னுடைய மனைவிகள் இடத்துல என்ன செய்யறானா, என்னத்த சொல்றான், ஒரு கவிதை. ஆதாம் முதல் கவிதை பாடினான் ஏவாளை பார்த்தோன்னே, என்னன்னு, இவள் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள் என்று முதல் ஏவாளை பார்த்த உடனே சொல்லிட்டான். அந்த உணர்ச்சி அவனுக்கு தூண்டுறதுனால உடனே என்ன செஞ்சுட்டான், கவிதையை சொல்லிட்டான். இப்போ அவன் சொன்ன கவிதைக்கு பதிலாக இங்கே இந்த லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து தான் செய்த தவறை என்னவா சொல்றான், ஒரு கவிதையாக சொல்லுகிறான் என்று சொல்கிறார்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து
ஆதாலே வாசிங்க. ஆ, லாமேக்கின் மனைவிகளே, எனக்கு காயம் உண்டாக. அப்ப ஃபர்ஸ்ட் இது அந்த காயின் இல்ல, இவனுக்கு பாருங்க என்ன நடக்குது. இவனை யார என்ன செஞ்சிருக்காங்க? அடித்திருக்காங்க. இவனுக்கு காயம் உண்டாயிடுச்சு. ஆகவே இவன் என்ன செய்யறான்? என்னை காயப்படுத்திட்டியான்னு சொல்லி அவனை நான் என்ன செய்து விட்டேன்? கொன்றேன். ஒரு வாலிபனை இவன் என்ன செய்தான்? கொலை செய்தான் என்று சொல்ல, கொலை செய்தேன். அப்ப அதை இப்ப என்னவா நினைக்கிறான்? வேதனையாக சொல்லல, ஒரு கவிதையாக என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். இப்ப பாருங்க, காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்று சொல்லுகிறான். இங்க அதை தவறை. ஆனா ஆண்டவர் காயினுக்கு சொன்னார், உன்னை கொலை செய்கிறவன், உன்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் உன்னை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் என்ன செய்கிறார்? அடையாளத்தை போட்டு சொல்கிறார், காயினை கொள்ளுகிற எவன் மேல் 7 பழி சுமரும் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க ஆண்டவர் எல்லாம் சொல்லல, அவனே என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு. அப்போ இதெல்லாம் அந்த ஊர்ல பரவி இருக்குது. காயின் செய்த காரியம், ஆதாம் ஏவாள் செய்த எல்லாம் தெரியுது. ஆனா யாரும் என்ன செய்யல? ஆண்டவர் பக்கம் திரும்பாம இவன் சொல்ற, காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி. இவன் என்ன சொல்றானா, காயினை கொன்றவனுக்கு ஆண்டவர் 7 பழி சுமத்துவாரு, என்னை எவனா டச் பண்ணீங்கன்னா நான் பயங்கரமா பழி வாங்கிடுவேன், 77 பழி சுமக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு பாவத்தை அகங்காரத்திலே பெருமையிலே அவன் பேசுகிறவனா இருக்கிறான் என்று சொல்கிறான். ஆனா ஆண்டவர் கிட்ட வந்தா பேதுரு கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டா இதேதான் அவரு சொல்றாரு, 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இங்க சொல்றாரு 70 தடவை அவன் மேல என்ன வரும்? பழி சுமரும். அப்ப இங்க என்ன, பழி வாங்குகிற ஒரு சந்ததி என்ன செய்யுது? காயினிலிருந்து உருவாகும் பழி வாங்குகிற. அதனாலதான் 5-6 அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தா பூமி எங்கும் கொடுமை நிறைந்திருந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த இடத்த யாராவது ஜனங்கள் தங்களை அக்கிரமம், 5வது வசனம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் நித்தமும் பொல்லாதது. அக்கிரமம் பெருகினது. அதான் பாருங்க, கொலை செய்து விட்டு சொல்லுகிறான், யாராவது என்னை தொடுவீர்கள் என்றால் 7 பழி 77 பழி என்ன செய்யுமா? ஆண்டவர் சொல்றாரு, யாராவது உன்னை தப்பு பண்ணிட்டு அவளை மன்னிப்பா, அப்படி மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். ஆனா இவன் சொல்றான் 7-70 தடவை அவர் மன்னிக்க சொல்றாரு. இவன் என்ன செய்ய? 7-70 தடவை அந்த பழி அவன் மேல் சுமரும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்றான். இதை ஒரு கவிதையாக யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய மனைவிகள் இடத்துல என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிறான் என்று நாம் படிக்கிறோம். சரி, இதோடு கூட அந்த இடம் முடிகிறது. நான் சொன்னேன், இந்த அதிகாரத்துல 2 விதமான வழிகள், மனிதர்கள் தெரிந்து கொள்ளும் 2 விதமான வழிகளை நாம் பார்ப்போம். முதல் வழி காயினை குறித்து நாம் படித்தோம். 2வது ஆபேல் தேவனை விசுவாசித்தான், தேவனைக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், தேவனை தொழுது கொள்ளுகிறவனா இருந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஒரு காலகட்டம் வந்துச்சுங்க, அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி என்ன செய்தான்? அலைந்து திரிந்தவனாக அவன் கடந்து சென்று விட்டான். ஆனா அவன் பட்டணத்தை கட்டினான், அவனுக்கு என்னது? விளைச்சல் உண்டானது. அடுத்தது அவனுடைய சந்ததியிலே தொழிற்சாலைகள் உருவாக்குகிறவர்கள் வந்தாங்க. அவனுடைய சந்ததியிலே ஜனங்களை மகிழ்விக்கின்ற இசை கலைஞர்கள் என்ன செய்யறாங்க? உருவாகிறார்கள். இப்படி எல்லா காரியங்களும் நடக்குது. எல்லா காரியங்களும் தேவன் இல்லாமலேயே எல்லா காரியங்களும் என்ன செய்கிறது? நடக்கின்றன. இப்ப பாருங்க அடுத்த வார்த்தை, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி. இப்போ இந்த அம்மாவுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரொம்ப வேதனை. இதுக்கு இந்த ஆபேல் கொலை செய்த பிறகு எத்தனை வருடங்கள் கழித்து இந்த சேத் பிறந்தான் என்று எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த கொலை நடந்து விட்டது. இப்ப ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இந்த காயின் வாழ ஆரம்பிக்கிறான்.
அவனுடைய சந்ததியில இருக்கிறவர்கள் யாவரும் தேவனுக்கு எதிரானவர்களாக போய்விட்டார்கள். இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆபேலை நினைத்து அவர்கள் என்ன செய்றாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என்ன வாக்குத்தத்தம் என்றால், அவர்கள் பாவம் செய்த போது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன், பகையை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்தை படிக்கலாமா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அப்போ ரட்சகரை குறித்ததான ஒரு வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காயின் என்ன செஞ்சிட்டான்? அவன் தேவனுக்கு எதிராக போயிட்டான். அவன் சந்ததியில கிறிஸ்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு யார் ரெண்டு பேரும் ஜெபம் பண்றாங்க? ஆதாமும் ஏவாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் அருளுகிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு சந்ததி போயிடுச்சு, ஆண்டவர் அவங்க ஜோமணி பார்த்திருப்பாங்க, அவன் மனம் திரும்புறதாக இல்ல. ஒரு நாள் ஆபேலை கொன்று விட்டான். இப்பொழுது ஆண்டவர் விசாரிக்கிறார். விசாரித்து அவன் மேல் கர்த்தருடைய சாபம் வருகிறது. இவர்கள் நன்றாய் புரிந்து கொண்டார்கள், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச போது நம்மையே ஆண்டவர் என்ன செய்யல, சபிக்கவில்லை. இவன் காயின் சபிக்கப்பட்டவனாய் தேவனுடைய சந்நிதிக்கு விட்டு விலகி போய்விட்டான். இனி எப்படி இந்த பாவத்தில் இந்த மனுகுலத்தை மீட்பதற்கு ரட்சகர் வருவார் என்று அவர்களுக்கு புரியல. ஆனால் அவர்கள் ஒரே ஒரு காரியம், வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை நோக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறார்கள். நமக்கு சில காரியங்கள் புரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவன் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனை நோக்கி அவர்களை ஜெபிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. அது எப்படி நடக்கும்? ஏன்னா இவங்களுக்கும் வயதாகி போய்கிட்டு அநேக பிள்ளைகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நான் நினைக்கிறேன், அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் போது, கர்த்தர் தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க, சேத் என்று பெயரிட்டார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறது, உண்டாகுது. இவ்வளவு ஒரு சந்ததி பாவமான ஒரு சந்ததியாக உருவாகிறது. அப்போ சேத்து பிறந்திருக்கான். இப்ப நான் நினைக்கிறேன், திரும்பவும் இந்த ஆபேலுக்கு சொல்லி கொடுத்த, காயினுக்கு சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களும் யார்கிட்ட சொல்றாங்க, சேத்துக்கிட்ட. ஆண்டவர் எங்களை உருவாக்கினார், நாங்கள் ஏதேனும் என்னும் தோட்டத்தில் இருந்தோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சேத்துக்கு சொல்லுகிறார்கள். இப்ப அடுத்தது பாருங்க, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க, ஏனோஸ் என்று பெயரிடுகிறார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்பொழுது மனிதர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்கிலீஷ்ல படிச்சா at the time men began to call on the name of the Lord. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் என்று சில மொழிபெயர்ப்புகள் வருது. தேவனை தொழுது கொண்டார்கள், தேவனை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஏன் என்றால், ஃபர்ஸ்ட் நான் சொல்லுகிறேன், இங்கே இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். தேவனை நோக்கி தொழுது கொள்வது மாத்திரம், ஃபர்ஸ்ட் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்குது, அந்த நாமத்தை சொல்லும் போது என்ன நடக்கிறது என்றால் வாசிக்கலாம். முதலாவது காரியம் என்ன நடக்குதுன்னா, ரோமர் 10வது அதிகாரம், ரோமர் 10 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்ல. அப்போ தேவனுடைய நாமத்தை சொல்லும் போது நான் நம்புகிறேன், முதல்ல அந்த இடத்துல பெரிய ரட்சிப்பு என்ன செய்கிறது, உண்டாகுது. ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார். தேவனுடைய பாவ மன்னிப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவனுடைய மன்னிப்பு அங்கே உண்டாகிறது. இது வரைக்கும் இந்த செய்தியை கேட்கலன்னா கூட இங்கேயாவது கேளுங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுங்க, ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்பு உண்டா. இரண்டாவது என்ன நடக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1:2. பாருங்க, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிற. இந்த வசனத்தை விளக்குனா ரொம்ப நேரம் ஆயிடும்.
ஆனா இப்போ தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தேவனுடைய நாமத்தை இப்பொழுது தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பக்தி உள்ள ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சபை அங்கே என்ன செய்கிறது, உண்டாகுது. திரும்ப அதை படிக்கிறேன், கவனிங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளமாய் இருக்கிற தேவனுடைய சபை என்றால் தேவனுக்காக பிரிந்து வாழ்கிற ஜனங்கள் தான் எக்லிஷியா என்ற வார்த்தைக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய நாமத்தை சொல்லும் போது அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒன்று சேருகிறார்கள். இப்பொழுது என்ன உண்டாகிறது அங்கே என்றால், எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு உண்டாச்சா? இப்போ சில பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அனுதினமும் ஆண்டவர் என்ன செய்கிறார், சபையில சேர்க்கிறார். இப்பொழுது ஒரு சபை உருவாகிறது. வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். மூன்றாவது என்ன நடக்கிறது என்றால், தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் இவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் ஒரு மனிதனை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் இப்படி படிக்கிறேன், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பலிபீடத்தை கட்டினான். கீழே 8வது வசனத்து கடைசி பகுதி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். இங்க என்ன எனக்கு புரிந்தது என்னவென்றால், ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தில் மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த இடத்தை, தேசத்தை, தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்கிறார். ஏறக்குரிய 500 மைல் தொலைவு உண்டான அந்த இடத்துக்கு போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு இந்த ஆபிரகாம் கடந்து வருகிறான். 6 ஆண்டிலே சில காலம் இருந்தான். திரும்பவும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எழுந்து அவன் பிரயாணப்பட்டு வரும்போது, சீகேம் என்ற இடத்திற்கு அவன் வரும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், தரிசனமாகி இந்த இடத்தை நான் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்ற. அப்போ இங்கே நான் புரிந்து கொண்ட காரியம், ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உண்டாகிறது. மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தை நாம பற்றி கூப்பிடும்போது தொடர்ந்து தேவ ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இப்ப சொல்றார், இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்ற. அந்த இடங்களில் இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சபை என்ற நிலையில நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது தெய்வீக ஆலோசனைகளும் தெய்வீக வழிநடத்துதலையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆனா இந்த எந்த ஒரு காரியமும் யாருக்கு இல்ல, காயினின் சந்ததிக்கு இல்லை. காயினின் சந்ததிக்கு இல்லை. அவன் வீடுகளை கட்டுகிறான், நகரத்தை உண்டாக்குகிறான், பெரிய விளை நிலங்களை உருவாக்குகிறான், பெரிய மேய்ச்சல்கள் உண்டாகிறது, ஆடு மாடுகள் திரளாக பெறுகிறது, தொழிற்சாலைகள் வருகிறது, அவர்களை மகிழ்விக்கிறதற்காக எல்லா களியாட்டு நிகழ்ச்சிகளும் அங்கே உண்டாகிறது. ஆனால் எது மட்டும் இல்ல, ஆண்டவர் மாத்திரம். ஆனா ஆண்டவர் இருந்தா ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கர்த்தர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இப்பொழுது தெய்வீக ஆலோசனைகள் அங்கே அவனுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. சரி, அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வானாம், சுகமாயிருப்பான். அப்ப பாருங்க, இவனுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடும் போது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்கிறான், சுகம். தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். ஆனா இவன் சொல்றான், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்றார். அவன் சொல்றான், எனக்கு விரோதமாய் வரை 77 பழி சுமரும் என்று அவங்க பாவம் செய்யறாங்க. ஆனால் இவர்கள் பரிசுத்தமாக தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள். இவர்களுக்கு பலத்த கோட்டையாக, நீதிமான் பலத்த துருகமாக, கோட்டையாக, அடைக்கலமாக தேவன் இருக்கிறார். நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருக்கான், சுகம். ஆனால் அங்க இருக்கிறவங்க அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உயிரை பற்றியதான பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் பலத்த துருகமாக, அடைக்கலமாக, கோட்டையாக, நம்பிக்கையாக, பலனாக அவர்களுக்கு காணப்படுகிறார். பாருங்க, 118
சாரி மன்னிக்கணும், 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார் பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? நான் கூப்பிடுவேன். அவள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டா போது தேவனுடைய பிள்ளைகள், அதனால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் அவர்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றேன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வான்? சுகமா இருப்பான். அது மாத்திரம் இல்ல, இங்க பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல ஆண்டவரே சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? மகிமை. ஆண்டவருக்கு ப்ரொடெக்ஷன் மாத்திரம் இல்ல, அவர்களுக்கெல்லாம் ஜபங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார்? பதில் தருகிறவராகிறார். பதில் தருகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காயின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதே இல்ல, ஆனா இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கிற ஜனம், அவளுக்கு பலத்த கோட்டையாக அவர் காணப்படுகிறார். அந்த ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அந்த ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறவராக அவர் இருக்கிறார். அவர்களுக்கு ஆலோசனை தருகிறவரா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் போற இடத்துல எல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு காரியம் அவங்களுக்கு பிரச்சனை வராம இல்ல, அந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறவனாக இருக்கிறான். 15வது அதிகாரத்துல கூட ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக நான் என்ன செய்யறேன்? இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இங்கே நாம் படிக்கிற காரியம், ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே ஒரு கூட்டம் தேவன் இல்லாமல் உருவாக்கி கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டமாக மாறுகிறது. கடைசியா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 116ஆம் சங்கீதம் 12, 13வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 116, 12, 13. பதினேழாவது வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இங்கே நாம் படிக்கிற காரியம், இந்த சந்ததி எப்போது கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அதான் இங்கே நாம் படிக்கிறோம். அவர்கள் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், அல்லது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உண்டாகிறது, தெய்வீக ஆலோசனைகள் அவர்களுக்கு உண்டாகிறது. அவர்களுக்கு கர்த்தர் பலத்த துருகமா இருந்து அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக அவர் காணப்படுகிறார். இந்த சந்ததி எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக மாறும். 2 விதமான ஜனக்கூட்டம் என்றைக்கே ஆரம்பிக்கிறது, அன்றைய காயின் நாட்களே. சரி, இவங்க பட்டணத்தை உண்டாக்குனாங்கல்ல, திரளான, நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காயினை போல பலர் எழும்பி பல பட்டணங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? உண்டாக்கி இருப்பாங்க. திரளான ஆடு மாடுகள் பெருகி இருக்கும். அடுத்தது பல இசைக்கலைஞர்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே உருவாச்சுங்க. கடைசியா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஜலப்பிரளயத்துல. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? ஏன்னா அக்கிரமும் என்ன ஆகுது? பெருக ஆரம்பிக்குது. மனுஷர்கள் பெருகின போது அக்கிரமும் பெருகுது. அவருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. கடைசியில ஆண்டவர் பார்த்தார், ஜலப்பிரளயத்தினால எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? அப்போ எல்லா நகரங்கள் பெருகுகிறது, கட்டிடங்கள் எல்லாம் வளருதுங்க, பெரிய பெரிய காரியங்கள் நினைக்கணும். ஆண்டவர் இல்லாமல் இருந்தால் ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். லோத்து நிறைவுள்ளவனாக சோதோமுக்குள் போனான், திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லாம வந்தான். நன்றாக அதை புரிந்து கொள்ளும். ஆகவே கர்த்தர் இல்லை என்றால் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். என் ஆவி மனுஷனோடு கூட என்னென்றைக்கும் போராடுவதில்லை என்று சொல்கிறார். கடைசியில எல்லாமே இழந்து விட்டார்கள் ஜனங்கள். பெரிய காரியங்களை செய்தது போல இருந்தது. கர்த்தர் இல்லாம பெரிய காரியத்தை செய்வோம் என்றால் ஒரு நாள்ல எல்லாமே ஜீரோக்கு வந்து நிற்கும். ஆகவே இந்த காலையில் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 விதமான மனிதர்கள், 2 விதமான வழிகள். எந்த வழியில நாம இருக்கோம் அதான் ரொம்ப மிக முக்கியம். தேவன் மேல விசுவாசம் இருக்கா? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவனுக்கு எனக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களிலும் சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்கிறேனா? சிலவற்றை கொண்டு வர்றதில்ல, சிறப்பானதை. உங்களுடைய நேரங்களிலே சிறப்பான நேரத்தை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள். நேரத்துல
சிறப்பான நேரம். அது என்னன்னு எனக்கு தெரியல. சிலருக்கு நைட்டு தான் சிறப்பான நேரமா இருக்கலாம், சிலருக்கு அதிகாலை சிறப்பான நேரமா இருக்கலாம். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு பகல் நேரங்களில் நீங்கள் ஆண்டோடைய, ஆனா ஏதாவது ஒரு சிறப்பான நேரத்தை என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால், தெரிந்து கொண்டாள் என்று நம்ம படிக்கிறோம். அதே போல நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துல நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவில வளருங்க. 2 பேரும் ஒரே குடும்பத்துல வளர்ந்தாங்க, 2 பேரும் ஒரே குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தன் நீதிமானா இருக்கான், அவன் மரித்தும் இன்னும் அவனுடைய சாட்சியை குறித்து, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் என்ன செய்கிறார், சாட்சி. நான் அதை குறித்து யோசிச்சு பார்த்தேன். இந்த 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 ஆபேல் என்ன செஞ்சிட்டான், ரொம்ப வாழ்ந்தது போல தெரியல, ஆனா இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா காயினை நம்ம நெகட்டிவா தான் என்ன செய்யறோம், பாக்குறோம். அந்த தேவனற்ற ஒரு சந்ததிக்கு தலைவனாக யார பாக்குறோம். ஆனால் ஆபேல் சில காலம் தாங்க வாழ்ந்தான். ஆனா யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிக்கிறவனாக அவன் இருக்கிறான். எரிந்து, ஆமா, எபிரேயர் நிருபத்தை எழுதும் போது விசுவாச வீரர்கள் பட்டியல முதல்ல யாரதான் வைக்கிறார், ஆபேலை வைக்கிறார். அவன் ஒருவேளை குறைந்த நாள் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னும் அவன் மனிதர்களால் நினைவு கூறப்படுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ ரொம்ப சீக்கிரமா போயிட்டானேன்னு. இல்ல, இன்றைக்கும் மனிதர்களால் நினைவு கூறப்படுகிறான். ஆகவே நாம புரிந்து கொள்ளணும், எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்றல்ல, எப்படி வாழ்ந்தோம் தான் முக்கியம். நீண்ட நாட்கள் வாழ்ந்து தேவனை அறியாத ஒரு சந்ததியை உருவாக்குவதை விட கொஞ்ச நாள் வாழ்ந்து சந்ததிகளால் நினைவு கூறப்படுவது ரொம்ப பெரிய காரியம். கால விளக்கத்தை நம்மோடு கூட பேசுவாராம். 2 மனிதர்கள் ஒரே குடும்பத்துல பிறந்து, ஒரே சூழ்நிலைங்க, ஒரே சூழ்நிலை, ஒரே போதனை, ஒரே போதனை, எல்லா காரியங்களும் ஒன்றே ஒன்று. ஆனா ஆண்டவர் ஒரே மாதிரி படைக்கல. விருப்பங்கள், அவளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளை தான் படைக்கிறார். ஆனால் தேவனை பற்றிய அறிவு, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒரே போதனைகள் கொடுக்கப்பட்டது. அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விளை நிலங்களை பொறுத்துதான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 4 விளை, சில நிலங்கள் எப்படி இருக்குது, வழியோரத்திலே விதைக்கப்படுகிற நிலங்களா இருக்கிறது. வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா உணராமல் இருக்கும் போது பிசாசு என்ன செய்யறான், பொறுக்கி. இந்த காலையில நீங்க வழியருக இருக்கிறீங்கன்னா வசனத்தை பிசாசு இங்க இருந்து போனோன்னு என்ன செய்வான், பொறுக்கி கொண்டு போயிடுவான். சில நிலங்கள் இருக்கிறது, அது கற்பாறை நிலங்கள். அது கேட்கும் போது ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறது. ஆனால் மண் ஆழமா இராததினாலே வேர் என்ன செய்யல, விடல. வெயில் ஏறின போது வேர் ஆழமா இராதனாலே அந்த கற்பாறை சூடு உண்டாகிறது. அந்த வேர்கள் எல்லாம் என்ன செய்தான், அது கருகி போய்கிறது. உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய வசனம் கிரியை செய்யாமல் போய்விடுகிறது. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க முச்செடிகளின் நடுவே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள். இந்த முச்செடியும் வளருது, விதையும் வளருது. இப்ப என்ன, அது முச்செடிகள் இந்த விதையை என்ன செய்கிறது, இந்த செடிகளை நெருக்குகிறது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே வசனம் கிரியை செய்ய முடியாமல் போகுது. இன்னொரு இடம் இருக்குது, அது நல்ல நிலமாமா, அந்த நிலத்திலே விதைக்கப்பட்டது 30, 60, 100 பலன் கொடுக்கும். 4 விதமான மனித இனங்கள் காணப்படுகிறது. இந்த காலவெளியில நீங்களும் நானும் எந்த இனத்துல இருக்கிறோம், இந்த காயினை போல இருக்கோமா? ஆண்டவர் எச்சரித்தும், ஆண்டவர் பேசியும், ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காண்பித்தும் ஒரு மனம் திரும்புதல் இல்லாததினாலே எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, ஏதேன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா எப்படி முடிகிறது பாருங்க. தேவனற்ற ஒரு சந்ததி, இன்னொரு சந்ததி இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக அவர்கள் என்ன செய்றாங்க, மாறுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ரட்சிக்கப்படுறவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உண்டாகிறது. கர்த்தர் அவளுக்கு தேவையான ஆலோசனைகளை அந்த இடத்துல தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபங்கள் என்ன செய்கிறது, கேட்கப்படுகிறது என்று நாம் படிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார். அவ தேவன் இல்லை என்றால் ஒரு காலம் வரும், அந்த சந்ததியில தான் யார் வரா, ஏனோக்கு வர்றா. ஏனோக்கு எங்க போறான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள்ல என்ன செய்யப்பட்டான், காணப்படாமல் போட்டான். அந்த சந்ததியில யார் வர்றா, நோவா வருகிறார். ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவுடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிடுச்சுங்க ஒரே நாள்ல. விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்படுது, எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தாரும் மாத்திரம் காட்டுகிறார் ஒரே ஒரு காரியம், நோவா தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய எச்சரிப்பை நோவா எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தை ரட்சிக்க வேலையை என்ன செய்தான். ஆகவே இந்த காலைவேளையில நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், நான் எந்த சந்ததியில இருக்கிறேன் அப்படின்னு. காயினுடைய வழியில நடக்கிறேன்னா
அல்லது சேத்துடைய அல்லது ஆபேலுடைய சந்ததியிலே நான் காணப்படுகிறேனா? ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொடுக்கிறார்? சரி, ஒருவேளை சில காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். இனி நம்பிக்கையே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். நான் இந்த இடத்தை படிக்கும் போது இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த காயினை பார்க்கும்போது காயினால் உண்டாகிற அந்த வேதனைக்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறி இருக்க வேண்டும், ஜெபித்து இருக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் திரும்பவுமாக தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஒரு இரக்கத்தை இந்த ஏவாளுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் ஸ்ரீயின் வித்தாக ஒரு இரட்சகரை இந்த பூமியில நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இவர்கள் 2 பேரும் ஜெபிக்கும் போது கர்த்தர் யாரை கொடுக்கிறாரு? சேத்தை கொடுக்கிறார். சேத்தினுடைய சந்ததியிலே ஏனோசை கர்த்தர் கொடுக்கிறார். ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் தேவனால் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.